பர்சனலான விஷயங்கள் நான் வந்து ஃபீல் பண்ணேன். இந்த நம்ம விஜயோட டைவர்ஸ் கேஸ் அந்த இதெல்லாம் வந்து பர்சனலான விஷயங்கள். நான் அதை ஒரு பக்கம் ஒதுக்கி எல்லாத்தையும் டீல் பண்ணுறீங்க. டைவர்ஸ் கேஸ்லேருந்து பஞ்சாயத்து உங்களுக்கு சேலத்தில் ஒரு மாநாடு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். போய் எடு, நானா வேட்டக்கிறேன். நம்ம கிஸ்மி வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காப்புல. அதாவது என்னென்னா புட்டு வைக்கிறாப்புல. இப்போ எல்லாரும் அரச புரசலாக பேசுவாங்கல்ல, இவருக்கும் த்ரிஷாவுக்கும் அப்படி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த நடிகை த்ரிஷாவாக தான் இருக்கும் அப்படின்னும். சங்கீதா வந்து பேசும்போது கூட ஒரு நடிகை இருக்காங்க, ஆனால் அது யார் பேர்னு இப்போ நான் குறிப்பிட விரும்பலை. தேவைப்பட்டால் அவங்க மேலே நான் வந்து இதுவும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சொன்னாங்கன்னா, ஆனால் கிஸ்மி வந்து ரொம்ப தெளிவாக எனக்கு எல்லாமே தெரியும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். 2017 அவங்க பிரிஞ்சுட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க 2021 பிரியலை, 17 பிரிஞ்சுட்டாங்க. அதே மாதிரி சீன் ஆர்டர் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். சீன் ஆர்டர்னா அது எப்படி சொல்றது, கதை மாதிரி சொல்றாரு. சீன் ஆர்டர் மாற்றப்படும். அதாவது என்னன்னா, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. மனமுறிவுக்கு அப்புறம் தான் விஜய் வந்து இன்னொரு நடிகையோட இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கிஸ்மி சொல்றாரு. இவர் சொல்றத பார்த்தா அந்த பக்கத்துல இருந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ என்ன நடந்ததுங்கிறது அவருடைய பர்சனல், விஜயோடைய பர்சனல். இது அதனால தான் நான் ஏதோ சரி அவங்க பர்சனல் ஏதோ ஒன்று இருக்கும், சங்கீதா ஒன்று இருக்குன்னு சொன்னோம். இதை இப்பவே கண்ணை கட்டுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவர் பார்த்ததை பற்றி? நான் எப்போவுமே வந்து ஒரே தொழிலில் இருக்கிறவங்க வந்து கையில் எடுக்க வேணான்னு பார்க்குறது. இது வரைக்கும் நம்ம யாரையும் பயப்படாதா மிக மோசமானவர்களை கூட நம்ம விமர்சனம் செஞ்சது கிடையாது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் நம்ம உட்காந்து போது பின்னாடி குத்துதுன்னு வைங்க, திரும்பி பார்ப்போம், என்னடா இது ஏதோ குத்துது அப்படின்னு. மெதுவாக மரத்தை விட்டு இறங்கிட்டு அடிமரத்தோடு வெட்டிடணுன்றது தான். அந்த அளவுக்கு வேண்டாம், கிளையை மட்டும் வெட்டுவோம் அப்படின்றது தான். இப்போ நான் நீங்கள் கேட்டதுனால அந்த கிஸ்மியை பற்றி சொல்கிறேன். அதை அதனால் நம்ம ஒரு மேட்டரில் கிஸ்மி உள்ளே வந்துட்டாப்புல திடீர்னு ஊடால பாத்துனாக்குறா. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இப்போ ஒரு நாய் வண்டி ஊடால வருதுன்னு வச்சுக்கல, எதுக்காக நம்ம பதறுவோம் அப்படின்னா, அந்த நாய் செத்துறக்கூடாதுன்றதுக்காக தான் பதறுவோம். டவுன் பண்ணி நம்ம விழுந்து கைகால புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த அவர் சொல்லும் போதே அந்த என்ன சொல்கிறாருன்னா, 2017 உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன், அவங்க 2017 பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறார் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று சொன்னார் என்னென்னா, 2021 மாஸ்டர் ஆடியோ லான்ச்சில் வந்து சங்கீதா உட்காந்துருக்காங்க, 2 பேரும் தான் உட்காந்துருக்காங்க. இவர் வந்து சொல்கிறத இவருக்கே அது முரணாக இருக்குது. 2017 கொஞ்சம் ஏன் 21 ஆடியோ லான்ச்சில் உட்காரணும்னா, இல்லை அவங்க வந்து இந்த ஹாய் பாய் ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருந்தாங்க அப்படின்னாரு. அது என்னடா இவ்வளவு என்ன கணக்குன்னே தெரியல. இவர் எங்கேருந்து பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. இல்லை இவர் ஹாய் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, இல்லை நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீ எப்போ வீட்டுக்கு வர, இப்படி அந்த மாதிரி தான் அப்படி இருந்தாங்கன்னு இவர் சொல்கிறாப்புல. இவர் வந்து என்னன்னா ஒரு பங்களா வாட்ச்மேன் மாதிரி. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. உள்ள வரா, யார் வெளில போறா, என்ன சார் எத்தனை மணிக்கு வருவார், யாரோட வருவார் அப்படின்றதெல்லாம் தெரியும். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு கூமுடா. அந்த வகையில் கிஸ்மி சொல்லியிருக்கலாம். கிஸ்மி வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, ஒரு நீண்ட கால ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். மாமூல் மாதம் அப்பப்போ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரிகிறதா கிஸ்மி அந்த மாதிரி பேசுகிறதுல எந்த மாற்று கருத்து இருக்காது. பட் இவர் இன்னொன்றும் சொல்லியிருக்காரு என்னன்னா, வந்து இந்த மாதிரி பெட்டிஷன் கொடுத்தது,
அது வந்து அக்டோபர் மாதம் நவம்பர் டிசம்பர்லேயே கொடுத்தான், அப்புறம் பிப்ரவரியில் கொண்டு வரதுக்கான காரணம் என்ன, இதெல்லாமே வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? அப்புறம் இல்லை, இன்னொன்று ஒரு சொல்றாரு. வெளியில் நடக்கிற ஒரு கருத்தை வந்து விமர்சனம் பண்ணலாம், பேசலாம், ஒரு தகவல் வருதுன்றதை பற்றி பேசலாம். ஆனால் வக்காலத்து வாங்கி பேசுகிறவன் இருக்கான்ல, வக்காலத்து வாங்கி பேசுகிறவனுக்கு அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்டிக்கு என்ன சம்மந்தம்னு பார்க்கணும். செருப்பு பிஞ்சிடும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் பேசலாம். நீங்கள் வக்கீல் மாதிரியோ இது மாதிரியோ நீ வந்து ஒரு விமர்சகன் என்ன, ஒரு சினிமா பத்திரிக்கைக்காரன், சினிமாவை தான் விமர்சனம் பண்ணுவது. பர்சனலெல்லாம் நீ போய் விமர்சனம் பண்ணுறக்கோ இல்லை வந்து அவர்கள் சார்பில் வாதாடுறதுக்கோ நீ வக்கீல் கிடையாது. தான் கிஸ்மிக்கு நம்ம சொல்லி பட் இது நடந்தது தானே வந்து எப்பவுமே பெட்டிஷனில் இதெல்லாம் போடுறாங்க, நடந்தது தானே போடுறாங்க. கூட இருந்த பொண்டாட்டியே பெட்டிஷன் போடுறாராமா. இவர் இங்கே உட்காந்துட்டு 2017 படுத்தாங்க, 2027 சிரித்தாங்க, 2019 முட்டை புரோட்டா சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? இல்லை, இன்னொன்று சொல்கிறார் என்னன்னா, இவங்கெல்லாம் அதெல்லாம் ஒரு டெம்ப்ளேட்டு, அந்த பெட்டிஷன்லாம் ஒரு டெம்ப்ளேட்டு, பேர் மட்டும் ஃபில் பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. வழக்கறிஞர்கள் வந்து நடந்த விஷயத்த எழுதி ஒரு விஷயத்தை இதான்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நம்ம நம்புகிறோம். சட்டம் அப்படி தான் சொல்லுது, என்ன நடந்ததுங்கிறத உண்மையாக சொல்லுங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இவர் அதையே டெம்ப்ளேட்டுங்கிறார். அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, இதே மாதிரி தான் காவல்துறையெல்லாம் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி வாங்குவாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? இல்லை, அதாவது என்னென்னா இவருடைய இதில் அப்படி நடந்திருக்கலாம், இவரோட இதுலையாவோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரி இருந்திருக்குன்றது காவல்துறை அடித்து கூட கேட்பாங்க, கேட்டிருக்கலாம் அந்த பீரியடில்.